தர்மபுத்திரர் ராஜ்யமாட்ட காலத்துல ஒரு விதமான குறைவில்லாமல் இருந்துதான் ராஜ்யம். அப்போ சவுனகாதிகள் பிரச்சனம் பண்ணினாள், பரீட்சித்தை எப்படி பகவான் ரட்சிச்சான் கர்ப்பத்துல, அந்த சரித்திரத்தை சொல்லணும்னாள். கர்ப்பத்துக்குள்ள அபாண்டவாஸ்திரம் பிரவேசிச்ச உடனே உத்தர கத்தினாலாம், பகவான ஸ்தோத்திரம் பண்ணினாலாம், நீங்க ரட்சிக்கணும், ஒரு அஸ்திரம் உள்ள பூந்துடுதோ. காமம் தகதுமாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்தியத, என்னை எரிச்சுவிட்டா என் குழந்தையை காப்பாத்தட்டம்னு சொன்னாள் உத்தரே. மாது கர்ப்பகதோ வீரா சததா பிருகுநந்தனா ததர்ஷ புருஷம் கஞ்சித் தஷ்யமானோஸ்திர தேஜசா. அஸ்திர தேஜஸ் உள்ள போய் குழந்தையை எரிக்கிறது. அப்படி தீயில ஆம்ட்டு ஒரு புழு மாதிரி குழந்தை கர்ப்பப்பையில தவிக்கிறது. அந்த சமயத்துல அந்த வீரனான பரீட்சித்து ஒரு பிரபுவை கண்டானாம். ததர்ஷ புருஷம் கஞ்சித்து, அனிர்வச்சனீயனான ஒரு பிரபுவை கண்டானாம். இந்த அஸ்திர தேஜஸ்னால எரிக்கப்படுற குழந்தை சுவாமியை பார்த்தான். எப்படி இருந்தான், சுவாமி கர்ப்பப்பை ஒரு சிசு இருக்கிறதுக்கு தான் இடம் போடும், அப்படிப்பட்ட இடத்துல பகவான் விஸ்வம்பரன் எப்படி உள்ள பூந்தான். பூந்தது மட்டுமில்ல, வைகுண்ட ரூபத்திலையும் குறைச்சல் இல்ல, அந்த ரூபத்தோட தங்க மரப்பாச்சி மாதிரி கட்டவரல் பிரமாணம் மங்குஷ்டமாத்திரமலம் ஸ்புரட்புரடமௌளினம் அபீச்ச தர்சனம் ஷ்யாமம் தடித்வாசமச்சுதம் ஸ்ரீமத்தீர்க்கசதுர்பாஹும் தப்தகாஞ்சன குண்டலம் சதஜாட்சம் கதாபாணிம் ஆத்மனः சர்வதோ திசம் பரிப்ரமந்தம் உதாபாம் பிராமயந்தம் கதாம் அஸ்திர தேஜஸ்வகதயா நீகாரமிவ கோபதிஹி விதமந்தம் சன்னிகர்ஷே பர்யைக்ஷதகைத்யசௌ. கட்டவரல் பிரமாணம், தங்க மரப்பாச்சி போல் திவ்ய சரீரம், சதுர்புஜம், சங்கம் சக்கரம் கதே பத்மம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் மகர குண்டலம் ரத்ன கிரீட்டம் ஊர்த்வ திலகம் உன்னத நாசிகே ரத்த அதரம் சுத்த தந்தம் சங்கம் போன்ற கண்டம் விஸ்திருதமான மார்பு பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி திவ்ய கங்கணம் அற்புதமான அங்கதம் யோகி ஜெயமான சரணம் கல்யாண காத்திரம் நீருண்ட மேகம் போன்ற சரீரம். அப்படி தரிசனமா. ஒரு விசேஷம் என்னன்னா, கண்ணிலிருந்து ரத்தம் குழம்பி நின்றுதான் கண்ணுலே. க்ஷதஜாட்சம் நாள் ஏன் நாள் மைஜீவதி பக்தஸ்ய ஈதிருஷி அவஸ்தான் நாளா, என்ன நம்பின குடும்பத்துக்கு இந்த அவஸ்தையை கொடுத்தியான சுவாமி கண் செவந்து ரத்தம் வந்துட்டான். க்ஷதஜாட்சம் கதாபாணிம் ஆத்மனः சர்வதோ திசம். கதையை கையில் எடுத்துன்னு சுத்தராளாம் சுவாமி. அஸ்திர தேஜஸ் அணைச்சு குழந்தைய எடுத்து மார்போட மார்பா அணைச்சு கட்டிக்கின்றாளாம் பரமாத்மா கிருஷ்ணன். அப்போ குழந்தை யாரு இப்படி கர்ப்பப்பையில கர்மவசமா தபிக்கிற என்ன காப்பாத்தினது ஆறுன்னு பரியைட்சத கைத்தியசோ பரிதாக ஐட்சதா பரியைட்சதா தஸ்மாத்து பரீட்சித்துன்னு பேர் வச்சார். பரீட்சித்துன்னு பேர் வச்சதுக்கு இது ஒரு காரணம். உடனே சுவாமி மறைஞ்சுட்டாள். உடனே பிரசவம் ஆன உடனே குழந்தை என்ன பண்றதா, பரீட்சேத நரேஸ்வியா கர்ப்பதிருஷ்ட மனுத்தியாயன். கர்ப்பத்துல பார்த்த பிரபு நினைச்சு வர மனுஷால யாராவது அது மாதிரி பிரபு இருக்கானான்னு பார்த்துதான் பரீட்சிச்சுதான். அதனாலையும் பரீட்சித்துன்னு பேரிட்டாளா. அந்த வம்சத்துக்கே இந்த ஒரு குழந்தை தானா. வசுதா மண்டலே மண்டிதாசே பட்டநாராயணன் பாரத சரித்திரம் எழுதினார். ஒரு 100 மைல் படர்ந்திருந்த ஒரு பெரிய ஆலமரம், அது பெருங்காத்துல கீழே விழுந்து அதுல இருந்து விழுந்த ஒரு விரையை எடுத்து வச்சுன்னு மறுபடியும் ஆலம் வேற போட காத்துட்டு இருக்கா போல நூற்றுக்கணக்கான பேர்கள் இருந்த குருவம்சம் சந்திரவம்சத்துல ஒரே ஒரு ஆலம் வித்து மாதிரி பரீட்சித்து தானா துரியோதனுடைய குடும்பத்துக்கும் பாண்டவ குடும்பத்துக்கும் மகாலயத்துல ஸ்ராத்தம் பண்றதுக்கு.
அப்படி ஆயிடுதுன்னாள். என்ன எல்லாம் அப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? நாள் பிராமண சாபம் விட்டாள். அந்த குடும்பத்துக்கே பிராமண சாபம் வந்திருக்கான்.